வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சிம்மராசி, உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம், என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல் பாதம் மட்டும்தான் இதில் இருக்கும், அதனால் முழுமையாக தசாபுத்தி இருக்கும் அப்படின்றதுனால 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15, 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியா இப்போ குருடைய வக்கர நிவர்த்தி. குரு அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அஷ்டம சனி, இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன். குரு கோச்சாரத்தில் எந்த இடத்துல பயிற்சி ஆனாலும் சரி, ஆனால் கொடுக்க வேண்டியது சனி தான் கொடுக்கும். ஏன்னா இந்த கர்மக்காரகன் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, குருவும் நல்லா இருக்கணும் சுப தொடர்பில். இந்த வக்கர நிவர்த்தி காலங்களில் இப்போ நல்ல ஒரு மாற்று பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா கன்னியா ராசியை ஒட்டி வர்றதுனால இரட்டிப்பு பலனாக தான் இருக்கும் குருவுடைய பலன்கள். இது படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோமானால் செவ்வாய் தசை என்னோட கணக்குப்படி 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இப்போது செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். என்னை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அஷ்டம சனி கூட அந்த செவ்வாய் தசையில் படிக்கிற பசங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த செவ்வாயெல்லாம் நீசமாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்குமே சொல்ல முடியாது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை 18 வருடங்கள். இப்போ ராகு தசை நடக்குது. குரு வக்கர நிவர்த்தி, அதாவது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு அங்கே இருக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இன்னொன்று இந்த ராகு தசையில் என்ன கொடுப்பார்? ஒரு சிலர் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய தடைகளை கொடுத்தது. இப்போ தடை இருக்காது, டக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆகும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளியில் போய் படிக்கிறது, அதாவது வெளிநாடு போய் படிக்கிறது, படிப்புக்காக முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் 2024 நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சிகளுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் இப்போ விலக ஆரம்பிக்கும். உச்ச வீட்டுக்கு, அதாவது விரயஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பலன்களை கொடுப்பார் இந்த குரு பகவான். நிறைய மாற்றங்கள், வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தால் அந்த திருமணம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை கையெடுப்பாங்க. ஏன்னா அதிகமாக இவங்களுக்கு ஏதோ தூண்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று கேட்டுனே இருப்பாங்க. வயசாகிட்டே இருக்குது, சும்மா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா மன அழுத்தத்தை கொடுக்கணும். இன்னொன்று உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணும். இதுதான் கிரகங்களோட அமைப்பு. இது மனிதர்கள் மூலிமா கொடுக்குது. தேவையில்லாத இப்போ தான் போயிட்டு அவ்வளோ வேகமாக வரன்னு பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வேன். அஷ்டம சனியிலையும் ஒரு சில பேருக்கு கூடி வரும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா 7.5 சனியில் கூடி வர மாதிரி அஷ்டம சனியிலே கூடி வருது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பாதிச்சிருந்தால், அதாவது மறைமுகத்தில் இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இல்லை சனி பகவானும் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இப்போ கொடுக்காது. இப்போ அலைச்சலை தான் கொடுக்கும், தேவையில்லாத செலவு. அங்கங்கே இந்த மேட்ரிமோனிலாம் கட்டி எந்த வரனும் அமையாமல் இருக்கிறது. சரியான வரன் வரும், அருமையான வரன் வரும், வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி இன்னொன்று நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட கொடுத்தாலும் அந்த ஜாதகத்தில் அங்கே ஒரு 10 தோஷத்தை எடுத்து வைப்பாங்க. இந்த தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, அது செட் ஆகலை, இது செட் ஆகலை அப்படின்ட்டு. இது மாதிரிலாம் நடக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த குருபலம் வந்துச்சு, இப்போ 7ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை வருது. இருந்தாலும் அஷ்டம சனி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ சொந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு.
உங்கள் சுய ஜாதகத்தில் சனியும் பார்க்கணும். சனி பகவான் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ திருமணம் கூடி வரும். குரு வந்து நல்லதாக இருக்கார், இல்லைன்னு சொல்ல. குரு வந்து கெடுக்க மாட்டார். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் 12க்கு வர்றதும் இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு தான். தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தசை நல்லா இருந்துச்சுனாக்கா ராகு தசை முதல் 12 வருஷம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துரும், திருமணத்தை கொடுத்துரும், குழந்தை பாக்கியத்தை எல்லாத்தையும் கொடுத்துரும். தசை சரியில்லைனாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது தசை நல்லா இருக்கு இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த தசை ஃபுல்லாகவே எல்லாமே லேட் பண்ணி விட்டுரும். வேலை கிடைக்குது லேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சேமிப்பு, அதுக்கு ஒரு வயசு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் வேலை இல்லைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இல்லைனா பையனும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். வரன் வந்து 100 குறை சொல்லிட்டு போகும். இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது எல்லாமே லேட் பண்ணி விட்டுரும். அந்த தசை சரியில்லைனா. தசை சரியாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தில் அமையும். இன்னொன்று, சுய ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டீங்க. டக்கு டக்குன்னு எல்லாம், அதாவது நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்துட்டு இருப்பீங்க. அது பாட்டு கிடச்சிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். 2025 ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கும் அந்த சனி வக்கர காலத்திலலாம். இப்போ வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, இது மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எதனா இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்பு, இது மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் கன்ஃபார்மாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக, இது எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் அப்படின்னாக்கா 34 to 40 வரைக்கும், இந்த 6 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 6 வருஷத்தில் கூட நல்லது நடக்கிறவங்களுக்கும் ஜாதக அமைப்பு இருக்குது. முதல் 12 வருஷத்தில் கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா பின்னாடி 6 வருஷம் நல்லா இருக்கும். முதல் 12 வருஷம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா பின்னாடி 6 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடு எல்லாத்துலேயுமே, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு எதுலேயுமே வந்து உஷாரான்ட்டிங்கன்னு வச்சிங்களேன், தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடும். அது மாதிரி வரும். பெருசாக கெடுபலன்கள் வராது. நினச்சது சாதிக்கலனா கூட பரவாயில்ல சார், எனக்கு ஏதோ நடந்துச்சு, பரவாயில்ல, தப்புலாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கெடுபலன் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் அது பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில். இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையும் வாக்குவாதங்கள் வந்து வச்சுக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, அந்த கிரகங்களோட அமைப்பை பொறுத்து, சனி பார்வையை பொறுத்து, இது இவ்வளோ இருக்குது. அதில் நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம், குரு வக்கர நிவர்த்தி இதை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா குரு கோச்சாரத்தில் வரும்போதெல்லாம் நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு இந்த ராகு தசையில். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் தவிர, எம்ப்ளாய்க்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, அப்படியே போயிடும், நல்லபடியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. வேலை மாற்றங்கள் வந்தால் கூட, வேலை போச்சுன்னா உடனே வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்திலலாம் 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு தசையே போயிட்டுருக்கு, யோகா தசைன்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் கெடுபலன் கொடுக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சார், மன உளைச்சலை கொடுக்குது, திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், இது மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிறது உண்டு. இதுக்கு என்ன காரணம்? நான் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கணும். 8ல் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லாயிருக்கும். அதாவது 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்து ஆட்சி பெற்று இருந்தால் கூட சிறப்பு. ஆனால் அங்கே வந்து ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோடு சேரக்கூடாது. இன்னொன்று, வேற கிரகத்தோடு சேரக்கூடாது. வேற கிரகம் அப்படின்னாக்கா பாவ கிரகம். இந்த கிரகத்துக்கு பாவ கிரகத்தோடு சேரக்கூடாது. தனிச்சு இருந்தாலும் நல்லது. இன்னொன்று, சுப கிரக தொடர்பு இருந்துச்சுனாக்கா, சுபர் சேர்க்கை. இவர் மட்டுமே சுபர் கிடையாது. இவர் இன்னொரு பாகத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வராரு இந்த குரு பகவான். வேற ஒரு கிரகம், இப்போ செவ்வாய் இருக்குது, அதெல்லாம் சிறப்பு, நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஷ்டம சனியில் என்னன்னா, மன உளைச்சல்களை கொடுத்துட்டே வரும், மன அழுத்தத்தை கொடுத்துட்டே வரும், தேவையில்லாத அலைச்சல். வேலையில் நல்லா இருப்பீங்க, ஒரு துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பீங்க. தேவையில்லாத ஒரு நபரெல்லாம் வந்து ஏதோ ஒன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் மறையக்கூடாது. மறைஞ்சால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த தசை தான் நல்லா இருக்காது. இது பாவகிரக சேர்க்கையும், அதாவது ராகு கேதுவோட சேர்றது, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குரு தசைங்கிறது நன்மை செய்யாது.
ஏன்னா அஷ்டமாதிபதிக்கு உண்டான வேலையை அதிகமாக செய்யாது. யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றிருந்தால் நல்ல பலன்கள். யோகமே செய்யாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா, அந்த கிரகம் யோக கிரகமாக இருந்தாலும், அதாவது மறைமுகத்தில் இருந்துச்சுனாக்கா, அது அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அப்போ வேலையில் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரலாம். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார் குரு, வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இப்போ வந்து ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம். திடீர்னு வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, இல்லை வேலை ரீதியாக ஒரு பாசிட்டிவான பதில், டக்குன்னு வந்து வேலை முயற்சி பண்ணியிருப்பீங்க மாற்றணும் அப்படின்ட்டு, இப்போ மாற்றலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது மாதிரி ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனநிலையே மாறும். இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் மனநிலையே மாறும். டக்குன்னு ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி வர்றது, அது மாதிரி வீடு கட்டுறது, எதெல்லாம் குறையா இருக்கோ அது நிவர்த்தி ஆகும். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி தசையில் நிறைய கஷ்டப்படுவீங்க. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் வந்து முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் எங்கே இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு வந்து 2020 சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க. மணி லாக் ஆகிருக்கும். பணம் வந்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதாவது கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அதாவது 6ஆம் இடத்தோட சனி பகவான் வரும்போது கோச்சாரத்தில் அப்போ தசை ஆரம்பித்தவங்களுக்கு, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தசை ஆரம்பித்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பெருசாக சனி தசை சனி புத்தியெல்லாம் வந்து ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம், பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நல்ல அமைப்பில் இல்லை, ஆட்சி உச்சத்தில். அப்படி இல்லைனாக்கா பரிவர்த்தனை ரீதியாக ஒரு சில கிரகங்கள் வந்து ஆட்சி வீட்டுக்கு போயிடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கும் இந்த சனி தசைங்கிறது. என்னதான் இருந்தாலும் சனி தசை நடக்குதா, உங்களுக்கு வந்து பணம் வர்றது கொஞ்சம் கம்மியாகும், ரொம்ப டிலே ஆகும். அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பணமே வராது, கொஞ்சம் லேட்டாகி வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பணத்தை போட்டு வேலை வாங்குவாங்க, அந்த தொழில் ரன் ஆகும், முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணணும், அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி பணம் வர்றது அவ்வளோ தடையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து குழா திறந்து விட்டா ஃபுல்லாக வரும் இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. இப்போலாம் வந்து அந்த டேங்க் ஆஃப் பண்ணிட்டா எப்படி ஸ்லோவாக வருது அது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நிறைய அந்த பணம் வர்றது நிறைய தடை ஆகும். இதை நீங்கள் எப்படியாவது பேசி தீர்த்து வாங்கிக்கிங்க. மெயினாக வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் கொடுத்தாலும் சரி வாங்குறது ரொம்ப கஷ்டம், வாங்கினாலும் சரி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல எனக்கு. அதாவது உங்களோட பார்வையில் எல்லாத்தையும் வச்சுங்க, நீங்கள் இறங்கி உழைக்கணும். இது வந்து அந்த கடுமையான காலகட்டம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இது குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, இல்லை வக்கரத்தில் இருக்கிறாரு, உச்ச வீட்டுக்கு வராரு, இது எல்லாமே ஓகே தான். நம்ம வந்து இதை வந்து கோச்சார ரீதியாக ஓரளவுக்கு மனசு திருப்திக்காக சொல்லிக்கலாம். ஆனால் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாக இருந்தால், அந்த பார்வையிலையும் சுபத்துவமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது வந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை நன்மை செய்யாது. இருந்தாலும் கன்னியாராசியை ஒட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி தசை இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இல்லை ஆரம்பித்து போயிட்டுருக்கிறவங்க, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்ச பிறகு இந்த சனி தசை ஆரம்பிச்சிருக்கும், அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் 6ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அந்த டைம் வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் சனி பகவானுக்கு வந்து நெகட்டிவான கிரகங்கள், அதாவது ஆப்போசிட்டான கிரகங்கள். சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அவங்களாம் வந்து தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. உடல்நல தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுவெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2 கூடைய கிரகம், 11ஆம் அதிபதி. புதன் நன்மை செய்யாது, ஆனால் இது கன்னியா ராசியை ஒட்டி இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை நடக்கும். வீடு, தொழில், ஏதோ ஒன்று தொழில் பண்ணிட்டு இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உடல்நல தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள்லாம் இருந்தால் கம்மியாகும். வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை அமைகிறதோ தொழில் அமைகிறதோ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.